வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம்னா, 2024ல அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீசரோட எக்ஸாம் நடந்து, அதோட தமிழ் தகுதி தேர்வு, அதோட வினாக்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஃபேக்ஸ் தொலைநகல் இயந்திரம். குழப்பம் வரது இந்த கொஸ்டின்ல கண்டிப்பா குழப்பம் வரும். அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஃபேக்ஸ் தொலைநகல் இயந்திரம். பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. மாஸ்க் முகக்கவசம். முகக்கவசம். டக்குன்னு பார்த்து மூக்கு கவசம்னு போட்டுறக்கூடாது. நல்ல பொறுமையாக பார்த்து முகக்கவசம்ன்றது ஆன்சர் கரெக்டாக போடணும். ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கோயம்புத்தூர், கோவை. திருச்சிராப்பள்ளி, திருச்சி. கும்பகோணம், குடந்தை. கும்பகோணம் என்னது? குடந்தை. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. அடடா எவ்வளவு சிற்பங்கள். அடடான்றது நம்ம ஆச்சரியமா சொல்றது. அப்போ ஆச்சரிய குறி போடணும். அதை பார்த்து கரெக்டான ஆப்ஷன் எடுத்துக்கலாம். நிறுத்தற்குறிகள் அறிதல் எது சரியானது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சேரர்களின் பெயர்களில் இதுக்கு அடுத்தது கமா தேவையில்லை. அப்போ அது தவறான சென்டென்ஸ். ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தி தொடர் மாதிரி வந்திருக்கு. அங்கே ஆசிரியர் குறி போட்டிருக்காங்க. அப்போ அதுவுமே வராது. அடுத்ததுல கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அதுவும் வராது. அப்போ லாஸ்ட் ஒன் தான் கரெக்டாக இருக்கும். அதை ரீட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சிரட்டைன்றதும் நம்ம எழுத்து வழக்கு ஓகே கொட்டாங்குச்சின்னு நினைப்போம். ஆனால் அது கிடையாது. சிரட்டைனா சிரட்டையில் நீத்து பாகத்திற்கான எழுத்து வழக்கு தான் என்னது? மேல்கஞ்சி. மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான். எழுத்து வழக்கு தொடரினை கண்டறிக. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. இதில் எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வாஸ்து பார்க்கும்போதே தெரியும். மற்ற எல்லாத்துலேயுமே தென்றலுன்னு இருக்கு. இதில் மட்டும் தென்றல் இருக்கு. அப்போ அதுதான் சரியானது. பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். இதில் நல்ல குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். என்னது? 2 இடத்துல வந்திருக்கு. அது எதிர்காலத்தை உணர்த்துது. விண்கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். மணிமேகலைன்ற வார்த்தை சரியான வார்த்தையா இருக்கும். அதே மாதிரி இதுல விண்மீன்ன்றது மட்டும்தான் பொருள் தரக்கூடிய வார்த்தை. பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மழையில் நனைந்தனன். ஆல்ரெடி நனைஞ்சிட்டான். அப்போ இது இறந்த காலம். உரைத்த வேர் சொல்லை தருக. உரை. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. கேலிச்சித்திரம் என்றால் என்ன? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். வாசிக்கும் தெரியுது. அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம். ஏனென்றால் அந்த மாதிரி வரலாம். ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான். ஏன் வளர்க்கணும் மரம்? மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். இந்த பாத்திரத்தில் இருக்கும். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அதனால் ஆகையால் குழப்பம் நிறைய வரும். ஆனால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே வந்த கொஸ்டின் திருப்ப வரும்போது நம்ம அது தப்பு பண்ணால் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதனால நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன். அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக. கொழுந்தாடை. கரும்பின் நுனிப்பகுதியை தான் நம்ம கொழுந்தாடைன்னு சொல்லுவோம். இலக்கண குறிப்பு தருக. கொள்க, குறைக்க. காண முடிஞ்சிருக்கு. ஆப்ஷன் பார்க்காமலே தெரியும். வியங்கோள் வினைமுற்று. இருபொருள் தருக. படி, படிக்கட்டு, படித்தல். பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க. நகை. நகைன்றது ஆபரணம்னு ஒரு மீனிங் நமக்கு தெரியும். இன்னொன்று புன்னகை. இருபொருள் தருக. கூவல். கூவல் என்பதற்கு 2 பொருள். நீர்நிலை, பள்ளம். கூவல் என்பதற்கு பள்ளம் என்ற மீனிங் உண்டு. பொருள் வேறுபாடு அறிக. உழை, உழை, உழை.
உழைனா நம்ம உழைக்கிறது, உழைப்பு. உழைனா சேறு. உழைனா என்னது? சேறு. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மடு. இதுல ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்னா குறியில மட்டும்தான் நெடிலா மாத்த சொல்லியிருக்காங்க. அப்போ மடு என்பதற்கு மாடுன்றது தான் கரெக்டா வரும். அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். மடு மாடு. கழனி அருகே இருந்த மடுவில் மாடு நீர் பருகின. மாடுகள் நீர் பருகின. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலி சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். கூற்று சரி, காரணம் சரி. கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க. இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்தல் இயலாது. இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும், வங்கி அட்டை இல்லைனாலும் நம்மளோட ஃபோன் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் வச்சு நம்ம பணம் செலுத்தலாம். திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவை ஆகும். அதுவும் சரி. அப்போ இதுல எது தவறு? ஆப்ஷன் மட்டும் தவறு. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை அறிந்து எழுதுக. மீடியா ஊடகம். மீடியானா என்னது? ஊடகம். சைடு எஃபெக்ட் இதற்கு ஏற்ற கலைச்சொல்லை தெரிவு செய்க. சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. கலைச்சொல் அறிக. இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. இன்ஸ்கிரிப்ஷன் என்னது? பொறிப்பு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. தன்மைனா குளிர், அதாவது தண்டருள்னா குளிர்ந்த கருணை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. திங்கள் நிலவு. திங்கள் நிலவு. திருமறைக்காடு என அழைக்கப்படுவது வேதாரண்யம். திருமறைக்காடு என அழைக்கப்படுவது வேதாரண்யம். சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. ஆட்டு மந்தை. பசு வந்துச்சுன்னா நிறை வரும். இந்த கொஸ்டினும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் பேப்பர்ல அப்படியே வந்துருந்துச்சு. கீழ்காணும் சொல்லின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கல் குவியல், அதாவது கற்குவியல்னு நம்ம சொல்லுவோம். கல் குவியல். பழம் இச்சொல்லின் கூட்டு பெயர் குலை, பழக்குலை. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. ஆனா இதுல இந்த தமிழ் மொழின்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. நமக்கு தெரியும் எப்போ ஓர் வரும்? ஒரு உயிரெழுத்தால தொடங்குற வார்த்தை வரும்போது அதுக்கு முன்னாடி, அந்த சொல்லுக்கு முன்னாடி தான் ஓர் வரும். அதை வச்சே நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயும் லாஸ்ட் ஆப்ஷன்லயும் தான் இலக்கியத்துக்கு முன்னாடி ஓர் இருக்கு. அதை நம்ம வாசித்து பார்ப்போம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். ஆனா இங்க தமிழினத்தால் ஒன்றுபடுத்தும். இது மீனிங் கரெக்டா இல்ல. அப்ப ஏதான் ஆப்ஷன். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. இதுலயும் அதே மாதிரி செக் பண்ணுங்க. இங்க என்ன வந்திருக்கு? இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் பகலும் ஒரு இரவும் சேர்ந்தது. நமக்கு தெரியும் இரவும் பகலும்னா ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்ததுதான் ஒரு நாள். அப்போ இங்க ஓர் வந்திருக்கு. ஓரோட முன்னாடி என்ன இருக்கு? சாரி, உயிர் எழுத்து வந்த இரவு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. இதுதான் கரெக்ட், சரியான ஆன்சர். 42. கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. என்ன வரும்? ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சொல் பொருள் பொருத்துக. விச்சை கல்வி. ஈயில் கொடுத்தல். பருதி கதிரவன். வெற்பு மலை. உரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க. உருன்னா அழகு. இப்போ நம்ம குரூப் 2 கொஸ்டின் குரூப் 2 2024 கொஸ்டின் பார்த்தோம்னா நம்ம உவமை அதாவது வடிவ உவமை, உரு உவமை, அதே மாதிரி படிமத்துல உரு படிமம், மெய்ப்படிவம் அல்லது வடிவ படிவம். அங்க உருன்றதோட மீனிங் நிறம்னு வரும். அதை மீன் பண்ணி தான் அந்த ஒரு பாடல் வரி கொடுத்தான்னா அது உரு உவமையா இல்லை வடிவ உவமையான்றது, அதோட நிறம் கொடுத்தான்னா உருல வரும். இதே இது ஒரு வடிவத்தை பத்தி சொன்னான்னா அது வடிவ உவமையில வரும். இங்க உரு என்பது அழகு என்ற பொருள் தரும். பொக்கிசம் செல்வம்.
பரி குதிரை, அதாவது பரி வந்துச்சுன்னா குதிரை, பரிதின்னா கதிரவன். சிங்காரம் அழகு, சூரன் வீரன். பிழை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தவன் அவன் அல்ல. நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்பவுமே சொல்ற விஷயம்தான். அன்று வந்துச்சுன்னா ஒன்றன் பால், அல்ல வந்துச்சுன்னா பலவின் பால். ஆனா இங்க அன்று வந்துச்சுன்னா ஒன்றன் பால். ஆனா இங்க யாரை குறிப்பிடுகிறாங்க? ஒரு உயர்திணை பொருளை குறிப்பிடுகிறாங்க, அதாவது ஆண் பாலை குறிப்பிடுகிறாங்க. அப்ப அந்த அன்று வராது, அல்ல வராது, இல்லை எப்பவுமே வராது. அதனால என்ன வரும்? புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். ஒருமை பன்மை பிழையை நீக்குக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இதுல வந்து கண்ணன் என்பது ஒரு மனுஷன். அப்போ வந்து அன்று வராது, அன்று வந்து வராதுங்க. அதுக்கப்புறம் அல்லர் அல்லீர் எல்லாமே பன்மைக்கு வரக்கூடிய சொற்கள். அல்லர் அல்லீர். அப்ப இங்க வரக்கூடிய கரெக்ட் ஆன்சர் அல்லன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஹிப்பாலஸ் என்பவர் பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். உணர்த்தினான்னு சொல்ல மாட்டோம், உணர்த்தினார்கள்னு சொல்ல மாட்டோம். ஒரே ஆள சொல்லியிருக்கனால ஹிப்பாலஸ் என்பவர். இதே இது ஹிப்பாலஸ் என்பவன் வந்துச்சுன்னா உணர்த்தினான் வரும். என்பவர் மரியாதையா வந்தனால உணர்த்தினார் அப்படிதான் முடியும். காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள். சிறுவன் சிறுமி. இதுக்குள்ளாடி இந்த பேராகிராஃபை நம்ம வாசித்து பார்த்தோம்னா அதுல இருந்து எல்லா கொஸ்டின் அப்படியே இருக்கும். காமராசரின் வீட்டிற்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினார். அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டி கொண்டு வர சொன்னாங்க என்றார். அதனை கேட்டு காமராசர் மகனம் நெகிழ்ந்தார். காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது. அவங்களோட நேர்மை. அவங்க நேர்மையா அந்த காசு வாங்கிட்டு போய் கட்டிட்டு அந்த ரசீதை கொண்டு வந்திருக்காங்க. அதான் நேர்மை. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். அந்த பேராகிராஃப்ல இந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கு, அதை பார்த்து போட்டா போதும். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர்? தேர்வுக்கு பணம் கட்ட. காமராசர் செய்த உதவியாது? பணத்தை கொடுத்தார். பூட்டுங் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். பூட்டும் கதவுகள்னா பூட்டும் கூட்டல் கதவுகள். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக. சேர்த்தல். அதுக்கப்புறம் பொருந்தாத சொல்லை கண்டறிக. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, இலங்கை. இலங்கைன்றது இந்தியாவுக்கு வெளியே இருக்கு. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா வந்து இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள். அடுத்த கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிதல். அவன் வந்தாலே என்ன வராது? அல்ல வராது. டி ஆப்ஷன் போயிரும். அவன் அல்லன், அவள். ஓகே. இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அவன் வந்திருக்கு, அப்ப அல்லன், இது வந்து சரி. அவள் அல்லல், இதுவும் சரி. அவை அல்ல, பலவின் பால் வந்திருக்கு, அவை அல்ல. அப்ப அவர் அல்லீர் வராது, அவர் அல்லர்னு வரும். அப்போ இது வந்து தவறான ஆப்ஷன். பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக. இறந்த கால பெயரச்சம். படித்த மாணவன். அதாவது இதுல வந்து இறந்த கால பெயரச்சம் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இறந்த கால பெயரச்சம். அப்போ பெயரச்சம் என்பது என்னது? பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம். அதாவது பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம். இப்போ ஃபர்ஸ்ட் முதல் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற வேர்ட்ஸே பார்த்துக்கோங்க. இப்போ படித்து வந்தான் அப்படின்றது என்னது? வினையச்சம் வந்துடும். படித்து முடித்தான், அதுவுமே வினையச்சம். படித்த மாணவன், அப்போ அது என்ன வருது? பெயரச்சம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை பார்த்து எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக எடுத்துடுவீங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடரினை எடுத்து எழுதுக. காகம் கரையும், மயில் அகவும்.
பிற மொழி சொற்களை நீக்கி எழுதுக. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. உபதேசங்களுக்கு சரியான தமிழ் சொல் கேட்டோங்கன்னா அறிவுரைகள். அறிவுரைகள் உபதேசங்கள் அறிவுரைகள். சரியான தொடரை தேர்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். கண்ணகி சிலம்பு அணிந்தாள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பேங்க் வங்கி. அதாவது செக்குன்னா என்னது? கடன் அட்டை என்பதற்கு வந்து கிரெடிட் கார்டு. கடன் அட்டை என்பது கிரெடிட் கார்டு. டிஜிட்டல்னா மின்னணு மயம் வரும். கரன்சி நோட்டுன்னா பணத்தாள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. பேச்சாற்றல் எலக்யூஷன். பேச்சாற்றல் எலக்யூஷன். துணிவுன்றதுக்கு கரேஜ். ஒற்றுமைனா யூனிட்டி. முழக்கம்னா இது தெரியல, நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டெபிட் கார்டு பற்று அட்டை. இது கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். கிரெடிட் கார்டு கீ வருதா, அப்போ கா வரிசையில் கடன் அட்டை. கிரெடிட் கார்டு கடன் அட்டை. இது பற்று அட்டைனா டெபிட் கார்டு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரி தொடர். வரி என்பது தொடர். அதே மாதிரி நிரல் நிறை நிரல் அணி. அதுல நிறை என்பதற்கு மீனிங் வரிசை. நிரல் என்பதற்கு மீனிங் நிறை என்பதற்கு மீனிங் நிறுத்துதல். நிரல் என்பதற்கு மீனிங் வரிசை. அதே மாதிரி இங்க வரி என்பது தொடர். பறவை பறவை. பறவை என்பது கடல். பறவை என்பது புல். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. அணி வனப்பு. அணினாலும் அழகு, வனப்புனாலும் அழகு. சூம்பல் சிவியல் அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? கெட்டுப்போன காய் கனி வகை. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. கடல். கடலுக்கு வந்து முன்னீர்னு ஒரு மீனிங் இருக்கு, பவ்வம்னு ஒரு மீனிங் இருக்கு. வாரணம்னாலும் கடல் தான், ஆழினாலும் கடல் தான். வேர் சொல்லை பெயரச்சமாக்குக. பெயரச்சம்னாலே ஆல முடிகிறது. பெற்ற. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. பொறி பொறித்த. வருக என்பதோட வேர்ச்சொல் வந்து வா. கிளர்ந்த கிளர். மயங்கிய மயங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆடினான் வேர்ச்சொல் தருக. ஆடு. வேர்ச்சொல்லின் வினை முற்றை காண்க. குமை குமைந்தன. குமை குமைந்தன. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. கான் கண்டான். அகர வரிசைப்படி எழுதுக. அகர வரிசையில முதல்ல வந்து உயிரெழுத்துக்கள் பார்க்க வேணும். அதுக்கப்புறம் இக்குல இருந்து ங வரைக்கும் கா வரிசை ங வரிசை அப்படி வரிசையை நம்ம நா வரிசை வரை பார்க்கலாம். உழவு. இங்க வந்து முதல்ல வந்து உயிரெழுத்து பார்க்கும்போது ஊதான் வந்திருக்கு. உழவு ஏர் மண் மாடு. அகர வரிசைப்படுத்துக. உடுக்கை கணப்பறை பிடித்தல் மகுடி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அழகு இசை உரிமம் ஏற்றம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. திண். திண் என்பது வலிமை. அதாவது திண்மைன்னு சொல்லுவோம், வலிமை. திண் என்பது உண். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. குவிந்து குவித்து. குவிந்துன்னா கும்பலா இருக்கிறது, குவிந்து இருக்கிறது. அது அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. நிறைய பாராட்டு வந்து குவிகிறது. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். பாராட்டுகள் குவிந்தன. பாராட்டுகள்ன்றது பன்மை, குவிந்தன. எப்பவுமே பன்மைகள் வந்துச்சுன்னா இந்த நாள தான் முடியும். அதே மாதிரி ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இங்க இந்த ஆதரவாளர்களை குறிக்கிறது, அதனால குவித்தனர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அழகு ஊழி ஏழ்கடல் ஐயம் ஓலைச்சுவடி. ஜப்பானில்
சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். அப்போ இயந்திர மனிதன் என்பவன் யார்? தப்பா இருக்கு. சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் எது? அதுவும் தப்பா இருக்கு. ஆக்சுவலி இயந்திர மனிதன்ற வார்த்தை வரல அதுல. ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதன் யார்? ஜப்பானில் உருவாக்கி அதுவும் கரெக்டா வரல. அப்போ பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? பெப்பர் என்று அழைக்கப்படுவது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். நீங்களே அந்த கொஸ்டினை வாசிச்சுட்டு ஆன்சரை ஒரு வாட்டி சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டா வந்துடும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். தமிழர்களின் வீர விளையாட்டு எது? கல்லில் நார் உரித்தல் எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறி. இயலாத செயல். இதை வந்து கல்லில் நார் உரித்தலுக்கு தவறான ஒரு உவமை பொருளை போட்டு குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். செய்வினை தொடரை கண்டறிக. கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். பிறவினை தொடரை காண்க. அவனை திருந்த செய்தான். அவனை திருந்த செய்தான். அவர் என்னது திருந்த செய்திருக்கிறார். அதனால பிறவினை. இன்னொரு ஆளு தான் அந்த வினையை செய்யறாரு. அதனால இது பிறவினை. பசுமரத்து ஆணி போல உவமை கூறும் பொருளை கூறு. மனதில் பதிதல். மனதில் பதிதல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாய தாமரை. ஆகாய தாமரை என்பது இல்லாத ஒன்று. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. நம்மளோட சிந்தனை ஒரு பக்கம் இருக்கும், நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம். தான் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. வாலண்டியர் தன்னார்வலர். வாலண்டியர் தன்னார்வலர். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. கிளைமேட் தட்பவெப்பநிலை. கிளைமேட் தட்பவெப்பநிலை. எனக்கு இங்க என்ன குழப்பம் வரும்னா கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் குழப்பம் வரும். அப்ப வெதர்ன்றது வாவரிசை. நம்ம தமிழ்ல எழுதும்போது வெதர் வாவரிசை. அப்போ அது வானிலை. வெதர்னா வானிலை, கிளைமேட்னா தட்பவெப்பநிலை. அலுவல் சார்ந்த சொற்கள். காணொலி கூட்டம். வீடியோ கான்ஃபரன்ஸ். விடை வகைகள். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினாவெதிர் வினாதல் விடை. ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு இன்னொரு கொஸ்டின். அப்ப 2 வினா வந்திருக்கு. அப்போ ஆன்சர்ல 2 வினா வருது. வினாவெதிர் வினாதல் விடை. அடுத்த கொஸ்டின். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. அந்த கொஸ்டின்ல ஏவி கூறுவதுன்னு கொடுத்திருக்கா. அப்ப ஏவல் விடை. இப்ப நீ இது செய்வாயான்னு கேட்டதுக்கு செய்வேன்னு சொன்னா நேர் விடை, செய்ய மாட்டேன்னு சொன்னா மறை விடை, நீயே செய்யன்னு சொன்னா ஏவல் விடை. விடை வகையை கூறுக. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. போக மாட்டேன்னு மறுத்து கூறியிருக்காங்க, மறைவிடை. இதோட இந்த கொஸ்டின் பேப்பரோட 100 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் குரூப் 2 2025க்கான வீடியோஸ், அதுக்கப்புறம் குரூப் 2 மெயின்ஸுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட திருக்குறள் கொஸ்டின், அப்புறம் குரூப் 2ஓட அதர் சிலபஸ் கொஸ்டின்ஸுமே நம்ம மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.